எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக சத்ரு ஏறிவிட்ட மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். தேவன் இருக்கிறார். தேவன் யுத்தம் செய்ய போகிறார். சத்துருக்கள் பலவிதமாய் வருவார்கள். மனிதர்கள் மூலமாய் வருவார்கள். இன்னும் பல ரூபங்களில் வருவான். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை காண போகிறீர்கள். அதனால தைரியமாய் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம் செய்திருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் கர்த்தாவை எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவை எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய போகிறீரப்பா. நாங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்று கண்ட எகிப்தினை நீங்க ஒருபோது காண போவதில்லை என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த